வணக்கம். இன்னைக்கு நாம ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் மார்க்கெட் பத்தி பார்க்க போறோம். இதுல ஒரு பெரிய வளர்ச்சி நடந்துட்டு இருக்கு. ஒரு மார்க்கெட் ரிப்போர்ட்ல இருக்கிற சில நம்பர்ஸ பாத்தீங்கன்னா உண்மையே அசந்துடுவீங்க. வாங்க பார்க்கலாம். 2024ல இந்த குளோபல் ரோபோட்டிக் ஆர்ம் மார்க்கெட்டோட மதிப்பு $34 பில்லியன். ஆனா 2032க்குள்ள இது கிட்டத்தட்ட $100 பில்லியன் தொட போகுதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த பயங்கர வளர்ச்சிக்கு காரணம் என்ன? வாங்க அத பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். இதுக்கு முக்கிய காரணம் ஆட்டோமேஷன் மேல இருக்கிற ஆர்வம், அதோட இண்டஸ்ட்ரி 4.0ங்கிற கான்செப்டும் தான். சிம்பிளா சொல்லணும்னா ஸ்மார்ட் ஃபேக்டரிஸ், அதாவது ரோபோட்ஸ் மூலமா எல்லாமே கனெக்ட் ஆகி இன்டெலிஜென்ட்டா வேலை செய்யும். இதனால என்ன லாபம்னா பிசினஸ் வேகமா நடக்கும், செலவு கம்மியாகும், தப்புக்களும் குறையும். அது மட்டும் அல்ல, கோபாட்ஸ்னு ஒரு புதுவகை ரோபோட் இந்த டெக்னாலஜியை இன்னும் ஈஸியாக்கிடுச்சு. இந்த கோபாட்ஸ்னால சின்ன சின்ன கம்பெனிங்க கூட இப்போ ஆட்டோமேஷனை பயன்படுத்த முடியுது. அதுதான் இதுல சூப்பர் விஷயம். சரி, இந்த ரோபோட்ஸை யார் அதிகமா யூஸ் பண்றாங்க? எந்த டைப் ரொம்ப பாப்புலர்? ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான் இதுல டாப். மார்க்கெட்ல 40%க்கும் மேல இவங்க தான். ரோபோட் டைப்ஸ்ல ஆர்டிகுலேட்டட் ஆர்ம் தான் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அது ரொம்ப வெர்சடைல் மற்றும் ஸ்ட்ராங்கானது. ஃபியூச்சர் growth எங்க இருந்து வரும்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஹை ஸ்பீட் ஸ்காரா ரோபோட்ஸ் தான். இப்போ குளோபல் லெவல்ல யாரு லீட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். 2024ல நார்த் அமெரிக்கா தான் பெரிய மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கு. காரணம் அவங்களோட வலுவான மேனுஃபேக்சரிங் பேஸ். ஆனா ரொம்ப வேகமா வளர்ந்து வர்ற ஒரு பகுதி இருக்கு. அது எதுன்னு பாப்போமா? ஆசியா பசிபிக் ரீஜன் தான் இப்போ முழு மார்க்கெட்டையும் மாத்திட்டு இருக்கு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த வளர்ச்சி நல்லா இருந்தாலும் இதுல சில சவால்களும் இருக்கு, சில நல்ல வாய்ப்புகளும் இருக்கு. சின்ன பிசினஸ் கிட்ட ரோபோட்ஸை கொண்டு போறது தான் பெரிய வாய்ப்பு. ஆனா காஸ்ட் ஒரு பெரிய தடையா இருக்கு. ஸோ இந்த ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் இன்னும் ஸ்மார்ட்டா, சீப்பா ஆகும்போது அடுத்ததா எந்த இண்டஸ்ட்ரியா மாத்த போதே?